ஷோ, ககேரு, மொக்கோட்டோ 3 பேரும் எக் ஜோன்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு காபாவும் அவனுடைய அண்ணனும் தான் டீம் எஸ்டி உடைய கேப்டன் தெரிய வந்திருக்கு. டைகாவை ஷோ தோக்கடிச்சாலும் கூட அண்ணன் தம்பி 2 பேரையும் தோக்கடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரிய வர போகுது. லைம் ஸ்டோன் குகையை தாண்டி வந்த பிறகு இவங்களை எதிர்த்து வந்த குழுவும் எக்ஸிட்டிக்குள்ள நுழையறாங்க. The new assassin, Sirling Rival Ring. இப்பதான் எனக்கு புரியுது. இதுதான் உங்களுக்கு நடந்ததா? அடேங்கப்பா, நெப்டியூன் பலபலன் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இன்னும் நேரம் கிடைச்சதுன்னா இதை இன்னும் கூட அழகா நான் பாத்துப்பேன். நானும் அப்படிதான் யோசிப்பேன். ஆனா எனக்கும் நேரமே இல்லையே. இந்த பைக் ரொம்ப அழகா இருக்கு. இது இருந்தா யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. இதோட பளபளப்பை பார்த்தா எதிரிங்க ஓடி போயிடுவாங்க. கியூச்சி, நீங்களா? நான் எப்படி இருக்கேன்? இதுதான் நீங்க சொன்ன அந்த நெப்டியூனா? ஆமா, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் நினைச்சதை விட இது ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? யமாட்டோங்கிற சின்ன பையன் கிட்ட தோத்துருக்க. இது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கும் தெரியும். ஆனா இந்த ஷோ யமாட்டோ நாம நினைச்சதை விட திறமசாலியாக இருக்கான். இந்த அனாவசிய பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு உதவாதவங்களை என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்படி ஒருத்தன் என் அண்ணனா இருந்தா அவனுக்கும் இதே முடிவு தான். அவங்க வீட்டுக்கு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்க இருக்காங்க. அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள சும்மா விட்டுறலாமே. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? அவங்க எக்ஸ் சிட்டி பக்கமே வரக்கூடாது, புரியுதா? அவங்கள நான் விடவும் மாட்டேன். ஹேய், கோவேவை இப்பவே இங்க கொண்டு வா. சரி சரி, இப்ப நீ என்ன நினைக்கிற? இந்த இடடன் பைக் இருக்கிறதுனால டீம் ஷாட் டூத்தை என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும். அப்புறம் நிச்சயமா என்னால எக்ஸிட்டிக்கு போக முடியும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உனக்கு இருக்கிற சாதாரணமான திறமையை வச்சு எக்ஸிட்டிக்குள்ள நுழையவே முடியாது. அதோட உனக்கு அனுபவம் பத்தாது. இந்த மாதிரி அவசர புத்தி எல்லாம் உனக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். என்ன, எனக்கு அனுபவமே இல்லைன்னு சொல்றீங்களா? போன முறை நீங்க என்ன பார்த்ததை விட இந்த முறை நான் பல மடங்கு முன்னேறி இருக்கேன். என்னால அதெல்லாம் நம்ப முடியல. இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நானும் ஷோவும் ரொம்பவே முன்னேறி இருக்கோம். நீ சொல்றத வச்சு மட்டும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீங்க எக்ஸிட்டிக்கு அவசியமா போய் தான் ஆகணும்னா நீங்க எந்த அளவுக்கு எம்டிபியை ஓட்டுறீங்க நான் பார்த்து ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்றேன். திறமையை சோதிக்க போறீங்களா? என்ன, நீங்க எங்க 2 பேரையுமா சொன்னீங்க? என்ன கூடவா டெஸ்ட் பண்ணணும்? உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இதை தவிர இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்ன சோதிச்சு பாருங்க. இப்பெல்லாம் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருது. இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையா மக்கட்டோ? இதுல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசாத. டெஸ்ட் வைக்க போற இடம் இதுதான். ஓ, இதுல நீங்க எப்படி பைக் ஓட்டுவீங்க? வாவ், இந்த இடம் இருந்தது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு. இது ஒரு சாதாரணமான டெஸ்ட் தான். அங்க தெரியுற தீவுக்கு நீங்க எம்டிபில போகணும், அவ்வளவுதான். அப்ப அது வரைக்கும் தான் எங்க டெஸ்டா? ஆமா. பரவாயில்ல, இது ஈஸி தான். நான் என்னவோ இந்த டெஸ்ட் ரொம்ப சிக்கலா இருக்கும்னு நினைச்சேன். நிச்சயமா இது என்னால முடியும். இது நீ சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உங்க 2 பேர்ல இந்த போட்டியில யாராவது ஒருத்தர் தோத்தா கூட அதனால பெரிய பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸிட்டியை மறந்துட வேண்டியதுதான். நான் சொன்னது புரிஞ்சதுல? இதுல நாங்க 2 பேரும் தோக்கவே மாட்டோம். இவன் என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றான்? அதான் என்னன்னு எனக்கும் புரியல. இத பாரு, இது வெறும் டெஸ்ட் தான். அதுவும் வெறும் எம்டிபி டெஸ்ட் தானே. ஒருவேளை இந்த டெஸ்ட்ல நான் தோத்தா எங்க அம்மா வந்து என்ன திட்ட போறாங்களா என்ன?
அதனால இங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ இப்ப கூட இவ்வளவு சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கவலையே படல நெப்டியூன். தண்ணில ஓடுறது உனக்கு ரொம்ப ஈஸி. நாம ஜெயிப்போம். பைக் நல்லா ஓடணுன்றதுக்காகவும் பன்னி அப்பெல்லாம் செய்யணுன்றதுக்காகவும் சஸ்பென்ஷனை நல்லா டைட் பண்ணிருக்கேன். அப்புறம் பைக்ல இருக்கிற சில வெயிட் எல்லாம் குறைச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். உன்னை பத்தி எனக்கு தெரியும் கக்கேரு. நாங்க எல்லாரும் இப்ப தயாரா இருக்கோம். அப்படின்னா ஆரம்பிக்கலாம். That's it, let's go! பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடாடன் கோ! நான் நினைச்சதை விட இது ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பா நான் தண்ணிக்குள்ளதான் விழணும். பரவாயில்லையே, ஷோ ரொம்ப முன்னேறிட்டா. அதுக்குள்ள அந்த பக்கம் போயிட்டா. சரி, என்னாலயே எப்படி செய்ய முடியும்? பிரமாதம். இது வரைக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகா போயிட்டு இருக்காங்க. மீதி தூரத்தையும் இதே மாதிரி கடக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டிட்டா நான் அந்த தீவுக்கு ஈஸியா போயிடலாம். இதோ நான் போறேன். என்னது அப்படி இருக்கு? திடீர்னு அது அசையுது. பார்த்து ஜாக்கிரதை. இது வெறும் சாதாரண பலகைதான். நான் பாத்துக்கிறேன். அது மேல எப்படியாவது ஜம்ப் பண்ணாம போகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதனை இப்படி சறுக்குது. அவ எதுக்காக அப்படி நிக்கிறா? அது என்னவோ சாதாரண கல் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. இங்க இருக்கிற கல்லும் மரமும் பாக்குறதுக்கு சாதாரணமா தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள பெரிய ஆபத்தே ஒளிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற பாறைகள்ல நிறைய பாசி இருக்கு பாருங்க. அது உங்களை வலிக்கி விட்டுடும். அப்புறம் இந்த பலகைங்க, இது ரொம்ப எடை குறைவான மரம். இப்பதான் புரியுது. இதுல பைக் ஓட்டுறவங்க வேகமா போகணும். இல்லனா அவங்க தண்ணியில விழுந்துருவாங்க. டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிடுவாங்க இல்லையா? ஆமா. இது நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இது எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இதோ வர. அவன் போயிட்டான். ரொம்ப நல்லா பண்ண ஷோ. யா, நான் வந்துட்டேன். ஷோவால முடியுதுனா என்னாலையும் நிச்சயம் முடியும். ஏன்னா இந்த நெப்டியூன் கூட ஒரு கிட்டாட்டன் பைக் தான். மக்கோடோ! ஏ மக்கோடோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு சரி கிடைச்சு. நீ தோத்துட்டமா. உன்னால இது முடியாது. பேசின ரூல்ஸ் படி உங்களை என்னால எக்ஸிட்டிக்கு அனுப்ப முடியாது. நீங்க உண்மையாவ சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் தயவு செஞ்சு இன்னொரு சான்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நான் ஏற்கனவே கொடுத்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கல. இதுக்கு மேல கேட்காத. இன்னொரு முறை நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். என்ன நம்புங்க. ஆமா, இவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கும்னு எங்களுக்கு நீங்க சொல்லலையே. இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னால முடியும். அப்படின்னா சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் ஒரு வாரத்துல கிட்டாடன் பேட்டில் நடக்க போகுது. அதுல என்ன தோக்கடிச்சா எக்ஸிட்டிக்கு போறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா கியோயிச்சி? என்ன மக்கோடோ, இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அதே சமயம் நிச்சயம் நான் உங்களை தோக்கடிப்பேன்.
ஷோயிச்சி ஒரு அருமையான ரைடர். மொக்கோடோ, நீ அவரை தோக்கடிக்கணும்னா அவரோட நேருக்கு நேரா மோதணும். அது என்னால எப்படி முடியும்னு தெரியல. நோஸ் டிரைவிங்ல முடியும். நோஸ் டிரைவிங்னா என்ன? அது இரும்பு மாதிரி உறுதியானது. வேகத்துல ஈர்ப்பு சக்தியை நீ உபயோகிக்கலாம். மலையில ஏறி இறங்கும் போது ஒரே நேர்கோட்ல தாவி தாவி போகலாம். ஆனா அதுல நீ பிரேக்க மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. இதுதான் நோஸ் டிரைவிங்கா? இவ சரியா போவான்னு நினைக்கிறேன். ஆனா இவள நினைச்சா எனக்கு கவலையா தான் இருக்கு. என்ன இது? அப்படிதான். ஆமா, இவளால முடியுது. ஓ, என்ன இது? ரொம்ப டயர்டா வேற ஆயிட்டேன். ஹே மக்காடோ, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாங்க வச்சிருக்கோம். அப்படி என்ன வச்சிருக்கீங்க? டடா! வறுத்த கறி, அப்புறம் மீன், அப்புறம் ஃப்ரூட் சாலட். போதுமா? அட, இதெல்லாம் எனக்காகவா வச்சிருக்கீங்க? எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? என்ன ஆச்சரியமா இருக்கா? இப்பதான் நாங்க டவுனுக்கு போய் இது எல்லாத்தையும் உனக்காக வாங்கிட்டு வந்தோம். நாளைக்கு நீ நல்லா பண்ணணும்ல, அதுக்கு இப்பவே நீ நல்லா சாப்பிட்டு உன் சக்தியை இன்னும் அதிகமா கூட்டிக்கணும். இதெல்லாம் நீங்க எனக்காகவா பண்ணீங்க? என்னால இப்போ எதுவும் சொல்ல முடியல. அதோ அது ஒரு எரி நட்சத்திரம். உண்மையிலேயே நீ இந்த போட்டியில ரொம்ப ஆர்வமா தான் இருக்க. நீ என்ன சொல்ல வர? உங்க அண்ணனோட சவாலை நீ ஏத்துக்கிட்ட, அதோட ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸும் பண்ற. அவரை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு பாக்குறல. உன்னோட இடத்துல நான் இருந்தேன்னா இப்படி எல்லாம் செய்வேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்றது, இது ஒரு பயங்கரமான நேரம் தான். அதனால நான் அவனை தோக்கடிச்சுதான் ஆகணும். அவன மாதிரியே நானும் ஒரு நல்ல ரேசர் தான் எப்படியாவது நிரூபிச்சு காட்டணும். உன் கூட நான் இருக்க மக்கடோ. உன்னோட பைக்கை நான் ரொம்ப விசேஷமா ரெடி பண்ணி தரேன். சரி, நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடட்டுமா? நாளைக்கு நடக்க போற ஹிடாடன் பேட்டில்ல கண்டிப்பா உங்க தங்கச்சி கூட நீங்க ரேஸ் ஓட்டி தான் ஆகணுமா? ஆமா. ஆனா ஏன்? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கா தெரியுமா? அவளுடைய மன உறுதியை பார்த்து நீங்க அவளை எக்ஸிட்டிக்கு அனுப்ப வேண்டாமா? பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க ஹிடாடன் பைக்கினுடைய உண்மையான திறமையை நீங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. உண்மையான திறமைன்னு நீங்க எதை சொல்றீங்க? விவரமா சொல்றேன். ஹிடாடன் பைக்ஸ் எல்லாமே தன்னை ஓட்டுறனுடைய திறமையை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. அதை உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் அதை உங்களால பயன்படுத்திக்க முடியும். 100% நீங்க அதை கவனிக்கலன்னா ரைடருக்கு நிச்சயமா காயம் ஏற்படும். சில சமயம் உயிர் கூட போகலாம். ஏன்னா ஹிடாடன் பைக்ஸ் எல்லாமே ரொம்பவே சக்தி வாய்ந்தது, ஆபத்தானது கூட. அதனால தான் மக்களோட எந்த அளவுக்கு அதை ஓட்டுறான்னு பார்க்க நான் ஆசைப்பட்டேன். ஒரு விஷயம் தெரியுது, அவளுக்கு அடிப்படையே தெரியல. இனிமே அவ கஷ்டமான சவால் எல்லாம் எதிர்கொண்டு ஆகணும். அதுக்கு அவ தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உனக்கு புரிஞ்சுதா? நீங்க இப்படி சொல்றத பார்த்தா ஹிடாடன் பைக்ஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம் வருது. ஆனா நான் இங்க ஃப்ளேம் கைசர்ல ஏறும்போது அதெல்லாம் ஒண்ணு நான் உன்னிப்பா கவனிச்செல்லாம் ஓட்டல. நானும் அதை கவனிச்சிருக்கிறேன். நீ உன் பைக்ல ஏறின உடனே அதை சரியா கண்ட்ரோல் பண்ணிடுற. உனக்கே அது தெரியலன்னா கூட நீ உண்மையிலே பிரமாதமான ரைடர் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நடக்க போற போட்டியில அவளை நான் ஒரு எதிரியா தான் நினைப்பேன். சரி, நாம இங்க வந்துட்டோம். இப்ப போட்டி ஆரம்பிக்கலாமா? இதோ இங்க ஆரம்பிக்கலாம். அந்த பக்கம் இருக்கிற கரை தான் ஃபினிஷிங் லைன். நான் சொன்னது புரிஞ்சுதா மக்காடோ? நல்லாவே புரியுது. That's it, let's go. இதோட நாம புறப்படலாம். தண்டர் எம்பரர். ஒரு மின்னல் மின்ற மாதிரி இந்த உலகத்தை நீ தாவி கடக்கணும்.
இடாட்டன் எப்படி போறா பாத்தியா? அந்த நோஸ் டைவிங் டெக்னிக் தான் இப்ப அவளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா கியோயிச்சி தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யூச்சி ரொம்ப நல்லா தான் ஓட்டுறாரு. ஆனா நான் எந்த காரணத்தை கொண்டு அவர்கிட்ட தோத்து போக கூடாது. நான் நிச்சயமா ஜெயிச்சாகணும். மக்கட்டவும் வேகமா தான் போயிட்டு இருக்கா. அவ கண்டிப்பா இந்த ரேஸ்ல ஜெயிப்பா. ஆமா, அவளுக்கு நீங்க கொடுத்த விசேஷ பயிற்சி இப்ப வேலை செய்யுது. ஆனாலும் அவ அண்ணன் என்ன செய்யறாளோ அதேதான் இவளும் செய்யறா. அது எப்படி இவ்வளவு வேகமா போனாரு? நல்ல வேலை கீழே விழாம இருந்தேன். உன் கவனம் செதறனா என்ன ஆகுதுன்னு பாத்தியா? மனசுல வேற எதையும் நினைக்காத. என்ன நடந்தாலும் ஜெயிக்கணுங்கிற வெறியோட மட்டும் இரு. இப்ப நான் அப்படித்தானே இருக்கேன். அவர் சொன்னதை கேட்டல மக்கட்டோ, நீ எப்பவும் வெறியோட தான் இருக்கணும். அக்வா பேலஸ்ல நடந்த ரேஸ கொஞ்சம் நினைச்சு பாரு. அக்வா பேலஸ் பேட்லா? அது சரிதான். இப்பதான் ஞாபகம் வருது. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இப்ப நெப்டியூனை எழுப்ப போறேன். யார்கிட்டயும் விட்டு கொடுக்காத நெப்டியூன். என் இதயத்தை போல தெல்ல தெளிவா இந்த உலகத்தை ஒரு கலக்கு கலக்கு. அப்படிதான் மக்கட்டோ, போயிட்டே இரு. நானே என் பைக்கு ஒன்னாயிட்டோம். தாறுமாறா இருக்குல்ல? நெப்டியூனோட உண்மையான சக்தி இதுதானா? வெற்றி நமக்கு தான். போ நெப்டியூன். நான் திரும்பவும் தோத்துட்டேனா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மக்கட்டோ, இல்ல, நீ ரேஸ்ல தோத்தாலும் நல்லா ரைட் பண்ண, ஜெயிக்கிற வரைக்கும் வந்துட்ட. நீ இப்ப எக்ஸிட்டுக்குள்ள போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. வாவ், நீங்க உண்மையாவா சொல்றீங்க? இது பெரிய விஷயம்தான். அண்ணா, இதெல்லாம் உண்மைதானா? இத உன்னால நம்ப முடியுதா மக்கட்டோ? உன் அண்ணன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் தான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ஜாக்கிரதையா இரு, வழியில நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க பைக்க கூட திருடுவாங்க. இந்த அளவுக்கு முன்னேறிட்டா கூட நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இவரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பா ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருக்காருப்பா. நம்மள புகழ்ந்தும் பேசுறாரு, கோமாவும் பேசுறாரு. இவரை தான் புரிஞ்சுக்க முடியல. என்ன இப்படிதான் அவரை மாத்தவே முடியாது. நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சார்ல, நாம இடாட்டன் பைக்கை இன்னும் அதிகமா எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த டெஸ்ட் வச்சாரு. இல்ல, எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. அவரு நம்மள கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எல்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஷோவும் அவனுடைய குழுவும் தொடர்ந்து எக்ஸிட்டிக்குள்ள பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க போற பாதையில பல எதிரிகள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவம் ஏன் இன்னும் வரல? வந்துட்டேன். இவளோட குரல் கேக்குது. அது அது நிச்சயம் அவனாதான் இருக்கும். குட் ஈவினிங் கோவே, நான் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன்.
எனக்காக ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக தான் உங்களை இங்க நான் வர வச்சிருக்கேன். அது யாருன்னு சொல்லுங்க. ஹெலிகாப்டர் டிராப். 180 டிகிரிக்கு உங்க உடம்ப வளைக்கணும். அப்புறம் பின் சக்கரத்தை வச்சு உங்க பைக்கை நிறுத்தணும். நோஸ் டிரைவ் எப்படிங்கறத பார்க்கலாம். முன் சக்கரத்தை வச்சு வண்டியை நிறுத்தி வண்டியை திரும்பாம பாத்துக்கணும். அதே நேரத்துல வேகத்தையும் குறைக்க கூடாது. இங்க என்ன நடக்குது கியூச்சி? நாங்க தான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? எங்களை பின்தொடர அந்த கருப்பு நிழல் யாரு? என்ன வேணாலும் நடக்கட்டும். இந்த ஆபத்தான கட்டத்தை தாண்டறதுக்கு எத்தனை பேட்டில் வந்தாலும் நிச்சயமா நாங்க அதை எதிர்கொள்ளுவோம். இடாடன் பேட்டில்ல அடுத்து வருவது ஃப்ளேம் கைசர் வெர்சஸ் தண்டர் எம்பரர். பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர்.